வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ரா சில்க் சாரீ. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸ் கிளாத்து ப்ளைனாக இருக்குது. சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இதில் மாடல் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸ் கிளாத்து இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குது. இப்போ சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்து 1/4 மீட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையானது. இப்போது சாரியை பார்க்கலாம். சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் இருக்குது. முந்தான பகுதியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்டர் பகுதியில் இருக்குது. இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 12 இன்ச் அளவு இருக்குது. உயரம் 15 இன்ச். ஷோல்டர் 5.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் கட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு பேப்பர் கேன்வாஸை அந்த மாதிரி 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து ஷோல்டர் கட்டு அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலிருந்து தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. 9.5 இன்ச் அளவு நெக்கோட அளவு அடையாளப்படுத்துகிறேன். மேலே தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச்சு வர்ற அளவு இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. இப்போ இந்த நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலேருந்து கீழே 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அந்த 1.5 இன்ச்சில் ஒரு டிசைன் லாஸ்ட்டில் வரும். அந்த 1.5 இன்ச் வரைக்கும் நெக்கோட அந்த டிசைனை அப்படியே கீழே கொண்டு இந்த வளைவாக முடிகிற மாதிரி வரைஞ்சி விட்டுருக்குறேன். அந்த சைடில் கார்னராக 1.5 இன்ச் வரைக்கும் வந்திருக்கு. வெளிப்பக்கம் 1/2 இன்ச் அளவுலாம் கேன்வாஸ் இருந்தால் போதுமானது. வெளிப்பக்கம் வரைஞ்சிருக்கிற லைனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நெக்கு பகுதியில் அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு நம்ம வரைஞ்சோம் பாருங்கள், அதையும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ இதை லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுட்டு உள்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்த கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள கேன்வாஸ் வைங்க. அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். லைட்டாக அயன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே பீஸ் எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கேன்வாஸோட 2 பக்கமும் கேன்வாஸோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். இது மெயின் கிளாத்து, அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கலாம். சென்டரில் நம்ம ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் தைக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது அளவுகளும் மாறாமல் இருக்கும். கிளாத்து விலகி வராமல் தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். இப்போ உள்பக்கம் நமக்கு கேன்வாஸ் இருக்கும்போது நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப நல்லா வரும் பாருங்கள். இப்போ நெக்குக்கு எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சிருக்கிறேன். இப்போ இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து இப்போது 1 ஃபுட் அளவுக்கு அந்த தையல் லைன் வர்ற மாதிரி தைச்சி விடலாம். தைச்சதுக்கப்புறம் தையல் லைனுக்கு வெளிப்பக்கம் 1 போல் எல்லா பக்கமும் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த முதுகு பாகத்தில் இந்த நெக்கு பகுதிக்கு கீழே 1 இன்ச் அளவில் அந்த லைன் வர்ற மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இந்த பீஸ் இந்த மடிப்பு பாகம் வந்து நெக்கு பகுதியில் இருக்கணும். அந்த நெக்கோட எட்ஜில் இந்த மடிப்பு பாகம் இருக்குது. நூல்களை வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கி விடுறேன். நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு அந்த முதுகு பாகம் அந்த சென்டரில் வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே ஒரு இன்ச்சுக்கெல்லாம் ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் தைச்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி 2 சைடும் தைச்சி முடித்தாச்சு. அதே மாதிரி கோல்டு கலர் கிளாத்து 2ஆக மடித்து 1 ஃபுட் அளவுக்கு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். மடிப்பு பாகம் அதே மாதிரி நெக்கு பகுதியில் வச்சுட்டு நம்ம தைச்சி விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த தையல் லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். தையல் லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம வச்ச பீஸ் கீழே வரைக்கும் 1 இன்ச்சுக்கு இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் தைச்சிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம்
அதை அப்படியே திருப்பி விட்டு அந்த நூல் இழைகள்லாம் உள்பக்கம் போகிற மாதிரி அதுக்கு மேலே அப்படியே திருப்பி தைச்சி விட்டுருங்க. இதே மாதிரி நெக்கு பகுதியில் 2 பக்கமுமே தச்சு முடிச்சாச்சு. இப்போ இது 1.5 இன்ச் அளவு கிராஸ் பீஸ். இது நேர் பீஸும் கட் பண்ணலாம். இது நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். ரெண்டாக மடித்து ஜாயிண்ட் ஆக்கிட்டு இப்போ இதை ஏதாவது கம்பி ஏதாவது வச்சு உள்பக்கமாக அப்படியே விட்டு பைப்பிங் பண்ணலாம். ஒரு 2.25 இன்ச் அளவுலாம் அதோட நீளம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இந்த பீஸோட அளவு 2.25 இன்ச் அளவு இருக்குது. கொஞ்சம் கம்மியாக தான் வேணும். நம்ம தைச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம பூ கட்டுற மாதிரி வச்சு இந்த த்ரெட் வச்சு அப்படியே சென்டரில் அப்படி நல்லா ஒரு சுற்றிட்டு கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுக்க வேண்டாம். அடுத்தடுத்து எல்லா பீஸுமே அந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக கட்டி விடுறத விட இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி கட்டிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எல்லா பீஸுமே கட்டி முடிச்சாச்சு. இந்த சைட்லேருந்து இந்த லைனை அந்த நெக்கு பகுதியில் சைடில் அந்த பகுதியில் கொண்டு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இப்போ அதுக்கும் கீழே 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டில் ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு கீழே 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். கொஞ்சம் பகுதி வரைக்கும் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். அடையாளப்படுத்திட்டு மேலே இதை விட கொஞ்சம் அளவு கம்மியாக அடையாளப்படுத்தணும். நம்ம அதில் 2 பைப்பிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்துகிறேன். நெக்குக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அந்த பைப்பிங்க்கும் வெளிப்பக்கம் 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். கொஞ்சம் பகுதி வரைஞ்சிட்டு இந்த லைன் அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சி விட்டுறலாம். இப்போ அதை 2ஆக மடித்து இந்த சைட்லேயும் அதே அளவுக்கு அந்த லைன் வர மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுருங்க. லைட்டாக தெரியுது, அதில் அப்படியே வரைஞ்சி விட்டுறலாம். வரைஞ்சதுக்கப்புறம் இந்த 2 லைனுக்கும் சென்டரில் ஒரு லைன் போட்டுடலாம். சென்டரில் உள்ள லைன் நம்ம ஏற்கனவே இந்த பீஸ் எல்லாமே கட்டி விட்டுருக்கோம் பாருங்கள். அந்த கட்டி விட்டுருக்கிற பகுதி அந்த சென்டர் லைனில் வரணும். அந்த மாதிரி வர்றதுக்காக சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கிறேன். அதை கட்டி விட்டுருக்கிறது கரெக்டாக அந்த பகுதியில் வர மாதிரி. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு அந்த பீஸ் வைங்க. சைடில் அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த லைனில் அப்படியே தைச்சி விட்டுறலாம். ஃபஸ்ட்டில் நம்ம வெளிப்பக்கம் இருக்கிற லைனில் தைச்சி விட்டுட்டு உள்பக்கம் உள்ள லைனில் தைக்கும்போது அந்த டிசைன் அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை கட்டி விட்டுருக்கிறது சென்டரில் இருக்கிற அந்த லைனில் கரெக்டாக வர்ற மாதிரி எல்லா பீஸும் அடுத்தடுத்து நெருக்கமாகவே வச்சுருங்க. இப்போ நம்ம வெளிப்பக்கம் உள்ள லைனில் தைக்கும்போது நெக்கு திரும்புகிற பகுதியில் நமக்கு இடைவெளி வராமல் அந்த பீஸ் எல்லாமே கரெக்டாக நம்மளால் தைக்க முடியும். அதுக்கப்புறம் உள்பக்கம் உள்ள லைனில் வரும்போது அந்த திரும்புகிற பகுதியில் மட்டும் ஒவ்வொரு பீஸும் ஒன்றுக்கு மேல் ஒன்று கொஞ்சம் நெருக்கமாக வர்ற மாதிரி இருக்கும். எல்லா பக்கத்துக்கும் வெளிப்பக்கம் உள்ள லைனில் தைச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த நெக்குக்கு வெளிப்பக்கம் அந்த பைப்பிங்க்கு வெளியே இந்த பீஸ் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. கொஞ்சம் பகுதி வரைக்கும் அந்த பைப்பிங்க்கு வெளியே வரணும். அதுக்கப்புறம் கீழே நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த லைன் ஒவ்வொரு பீஸும் நம்ம விளக்கிட்டு பார்க்கும்போது அடிப்பக்கம் அந்த லைன் தெரியும். அந்த லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ இந்த சைடில் கொஞ்சம் அந்த தெரியுது பாருங்கள். அந்த லைன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி பார்த்துட்டு கூட அந்த லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த சைடில் கொஞ்சம் நெருக்கமாக வரும். ஏன்னா நெக்கு திரும்புகிற பகுதியில்
நம்ம வெளிப்பக்கம் கரெக்டாக அந்த வச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஜாயிண்ட் ஆக்கி இருக்கிற லைனில் வெளிப்பக்கம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பக்கத்துக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தில் 2ஆக மடித்து தைச்சி விட்டுருக்குறேன். இப்போ இந்த மடிப்பு பாகம் நெக்குக்கு உள்பக்கமாக இருக்கிற மாதிரி அந்த நூல் இழைகள்லாம் இந்த பீஸை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். நம்ம நெக்குக்கு வெளிப்பக்கம் 2 பைப்பிங் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு அடுத்ததாக இதை வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குறேன். ஜாயிண்ட் ஆக்கிட்டு நம்ம அந்த சின்ன சின்ன பீஸாக தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே மடித்து அந்த நூல் இழைகள்லாம் மறைக்கிற மாதிரி தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி இதுக்கு மேலே வச்சு அந்த தையல் லைன் அந்த நூல் இழைகள்லாம் நமக்கு உள்பக்கமாக போயிடும். அதே மாதிரி இன்னொரு பீஸ் வைக்கலாம், இன்னொரு பீஸு இந்த சைடில் வைக்கலாம். அந்த நூல் இழைகள்லாம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறேன். கீழே இருக்கிற அந்த பீஸோட எண்டும் இதோட எண்டும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி தைச்சிட்டு அதை அப்படியே திருப்பி அதுக்கு மேலே ஜாயிண்ட் ஆக்குறேன். ஃபஸ்ட்டில் அதுக்கு மேலே வச்சு தைச்சாச்சு. இப்போ அதை திருப்பி அந்த நூல் இழைகள்லாம் மறைக்கிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரேன். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதில் உள் பக்கம் தைக்கிறதுக்காக 2 சதுர பீஸ் 4 இன்ச் அகலம்லாம் இருக்கிற மாதிரி 2 பீஸ் எடுத்து வைங்க. 2ஐயும் முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கி ஒன்றுக்கு மேல் ஒன்று வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். 2ஐயும் ஒன்றுக்கு மேல் ஒன்று வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இப்போ இதை இந்த சைடில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். நெக்கு பகுதியில் கீழே 1.5 இன்ச் அளவில் கீழே இறக்கி நம்ம கட் பண்ணோம் பாருங்கள், அந்த பகுதியில் இந்த பீஸ் வரும்போது அளவு சரியாக வரும். ஒரு தையல் போட்டாச்சு. இன்னொரு தையல் அடுத்ததாக இன்னொரு பீஸ் ஜாயிண்ட் ஆகிற பகுதியில் அப்படியே தைச்சி விட்டுருங்க. அடுத்ததாக இன்னொரு தையல் தைக்கலாம். எப்போவுமே ஜாயிண்ட் பகுதியில் 2 தையல் தைச்சி விட்டுருங்க. இப்போ பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த சின்ன பீஸில் எல்லாமே கட்டி விட்டுருக்கிற பகுதியில் பீட்ஸ் வச்சு தைச்சி முடிச்சிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அந்த சாரீக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சாரியில் கொஞ்சமாக அந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் இருக்குது. இந்த மாதிரி உள்ள ப்ளவுஸ் போடும்போது அந்த சாரீக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த ப்ளைனான கிளாத்லேயும் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலரில் நம்ம கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி தைச்சிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.